அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்கொடை புகழ்ச்சியில் அடுத்தது மீட் பண்ணப்போம். கொலையை தவிர்த்தேன், குற்றமெல்லாம் பொறுத்து, ஞான பூரணமான நிலையை தெரித்து, சன்மார்க்க நீதி பொதுவில் நிறுத்தமிடும் மலையை காட்டி, அதன் அடியில் வயங்க இருத்தி, சாகாத கலையை கொடுத்தாய், தனக்கு கைமாறி ஏது கொடுப்பேனே அப்படின்னு கேட்டு. அருட்கொடைன்னா கருணையோட கரு இல்லையா, அதோட கொடை. ஒரு கொடை எப்படி இருக்கும், ஷீல்டு மாதிரி நம்மளுக்கு இருக்கும்ல, தேவையில்ல இதெல்லாம் நம்மளை அதுலேருந்து காப்பாற்றி அது நிழல் கீழ் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி புகழ்ச்சி அதோட நிழல்லேருந்து நான் எவ்வளோ அனுபவப்பட்டேன் அப்படின்ற மாதிரி. புலையை தவிர்த்தேன் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே கேன்சல் எது இதெல்லாம் பண்ணணும்னா அனிமல் அக்ரிகல்ச்சர் வந்து கேன்சல் பண்ணு சரிங்களா. ஏன்னா புலையை வச்சு தொழில் பண்ணுற இடம் இல்லையா. என்னென்னலாம் பண்ணுவாங்க சொல்லுங்க. அவங்க தோலை யூஸ் பண்ணி நம்ம வந்து பின்னாடி காலத்துக்கு போயிடுவோம். அப்புறம் அவங்க பாலை யூஸ் பண்ணி நம்ம தாயை வந்து முன்னாடி எடுத்துட்டு போயிடுவோம் சரிங்களா. நம்ம வந்து என்ன பண்ணணும், அருட்ஜோதி தாயா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். பட் நம்ம இங்க இருக்கிற பசுவை வந்து நம்ம தாயா கன்வெர்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா. முழுக்க முழுக்க ஆண்டவன் பேரை சொல்லிட்டு ஆண்டவன்கிட்ட நெருங்கி ஆண்டவன் நம்மளுக்குன்னு அன்பையும் அறிவையும் நல்ல இதெல்லாம் கொடுக்குறாரு. அந்த தயை கருணையோடு இருக்கிறதுக்கெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டு எப்படி இருக்கணும்னு அதையெல்லாம் நம்ம பின் தள்ளிட்டு எல்லாம் நாக்கு ருசிக்கு நாக்கு அடிமைக்கு பட்டு இந்த இந்திரியங்கள் எல்லாம் அடக்காம கொலை பசி காம பசி இந்த பசிகள் எல்லாம் தாண்டி கட்டுப்பாடு இல்லாத கட்டுப்படுத்திக்க தெரியாம எல்லாத்தையுமே திரும்பி கற்காலத்துக்கு போன மாதிரி தான் ஆகி நிற்கிறோம். அப்போ நீங்க வந்து தனியா இருக்கணும். கடவுள் வந்து முன்னேற வழியை காமிப்பாரா, பின்தாங்கி எல்லாரும் அவதிப்பட்டுக்கிட்டு எல்லாம் வலி ஒருத்தர் வலி ஒருத்தர் தெரியாம திரும்பி மாண்டுக்கிட்டு போய்கிட்டு எல்லாம் சண்டை சச்சரவாகும். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது கர்மாவோட இது தெரியுது. அந்த புலையை வந்து நீங்க கை வச்சீங்கன்னா எல்லா தர்மம் உருவாகுது, எல்லா தீமையும் நம்மளை வந்து ஆட்கொள்ளுது. நம்ம பின்னோக்கி தான் போகிறோம். ஜன்மங்கள் பல எடுத்து நாமளும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போன்றது என்ன பண்ணிட்டாரு பல ஞான சபையில. புலைக்கொலை தவிர்த்தவர் மட்டுமே உள்ள வர புகுதல் வேணும் சரிங்களா. அப்போ ஏன்னா மற்றவங்க எல்லாரும் அது ஃபில்டர் தேவையில்லாம அந்த கொடை இருக்குது, அதுக்குள்ள உங்களுக்கு நெருங்க விடாது. நீங்க அதுக்குள்ள வந்து முயற்சி பண்றீங்க. இயற்கையா ஆண்டவனுடைய இயல்பே அததான். எல்லாரும் நீங்க வந்து இப்ப நான் ஆண்டவன்கிட்ட நீதி கேட்டு போறேன்னா அதுவும் ஆண்டவன்கிட்ட தானே நீதி கேட்டு போவோன்றது நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு ஒரு வழின்னா அது எங்கே போவோம், அதுவும் கடவுளுக்கு படைப்பு தானே, அதுவும் கடவுள்கிட்ட தானே போவோம். அதோடைய தாது தத்துவம் மாறி இருக்கு. அதுக்கும் கண்ணீர் ரத்தம் உணர்ச்சி எல்லாம் வலி எல்லாமே இருக்கே. அதை நம்ம உணர்ந்தெல்லாம் நடந்துக்கணும். அதை நம்ம உணராத வரைக்கும் நம்ம எப்படி கடவுளுடைய அருளுக்கு பாத்திரமாகும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்காம அந்த அசுத்த மாயா வலையில நம்ம சிக்கிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு அடுத்ததையும் தெரிஞ்சிருச்சு. புலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுது. அது புலையை தவிர்க்கிறது அதனால குற்றமெல்லாம் பொறுத்து. அது எப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்போ உங்களுக்கு குற்றம் ஏற்கனவே பில்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. அது எல்லாத்தையும் ஓகே சரி ஓகே பரவாயில்ல குற்றமெல்லாம் பொறுத்து இதுக்கு மேலே நீ எதுவும் பண்ண மாட்டேன் டெமாலிஷ் ஆயிடுது. உன் மேலே நம்பிக்கை இருக்கு. தப்பெல்லாம் இடிஞ்சு தரமட்டமாயிடுது. அது பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவார் அப்படியே தவிர்ந்து தகுடு பொடியாயிடுது. நம்ம நல்லதை நோக்கி பிரயாணிக்கும் போது சின்ன சின்ன தப்புன்னு நினச்சி பெரிய பெரிய தப்பை செய்துக்கிட்டு இருக்கோம். அந்த பெரிய தப்பெல்லாம் நம்ம ஒரு படி அந்த வலி இதை வந்து உணர்ந்துட்டாலே ஒரு கடவுள் அந்த வலி ஒருத்தருக்கும் எப்படி இருக்குன்றது உணர்ந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டாலே அப்போ தான் அந்த கருணை கடல் வந்து நம்மளை நெருங்குறாரு.
அப்போ அப்பதான் அவருடைய அன்பு கரத்தை நம்மளுக்கு நீட்டுறாருன்றது நமக்கு தெரிஞ்சுக்காம கண்மூடித்தனமாவே இருந்துகிட்டு இருக்கோம். அந்த மாய வலையிலேருந்து நம்ம வரணும். இப்போ ஒன்று வந்து எப்படி இருக்குன்னா, போஸ்ட்டு மார்டம் செத்து போயிட்ட அப்புறம் திருப்பி இன்னொரு உடம்பு ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு, ரீகன்ஸ்ட்ரக்டிவிசமாக இருக்கு. இன்னொன்று வந்து போஸ்ட் மாடர்ன், ரொம்ப மாடர்ன்லேயே வந்து ரொம்ப அதீதம் தெரியுங்களா. போஸ்ட் மாடர்ன் டீகன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னா தேவையில்லாதெல்லாம் வந்து டெமோலிஷன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இது பண்ணிடும், ஸ்லைஸ் பண்ணிடும். இப்போ நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத ஸ்பேசஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குல்ல, அப்போது தேவையான ஸ்பேஸ் வந்து அமைக்கக்கூடிய ஒரு வீடு வந்து இப்போ கட்டிட்டு இருக்காங்க. அது இன்ஜினியர்ஸ் எல்லாம் இவ்வளோ தேவை, இதெல்லாம் இந்த அமைப்பெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வளைஞ்சு அந்த ஸ்கை கிராப்பர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த வான இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணும், ஜோதிமலை நான் சொல்லியிருக்கேன்ல, அங்கே இதில் ஞான சபைக்கு வரக்கூடிய டைம் வந்துடும். அந்த ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் ஸ்பேஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணி அவர் ஜோதிமா மலையன்றாரு. அவர் வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற ஜோதியை வந்து நம்ம பார்த்து அந்த உயிர் வழியை தெரிஞ்சுக்கும் போது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அந்த ஒளி இருக்கிறத நம்ம பார்க்கும் போது தான் நம்ம வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற ஜோதியை நம்ம பார்த்து கடவுள்கிட்ட ஜோதியை நம்ம அடைய முடியும்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ விளக்கம் கொடுத்தோம் நம்ம வந்து கண்மூடித்தனமாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறது தப்பு. இது வெட்ட வேலி, அது இது அங்கே இதை கட்டக்கூடாது, அதை கட்டக்கூடாது. என்ன அவர் சொல்ல வர்றாருன்றதே அப்போ தெரிஞ்சுக்கலாம் தான் அர்த்தம். இவ்வளோ விளக்கமா இவ்வளோ அருமை உலகத்தை பார்க்கணும், அவ்வளோ நல்லது இருக்காரு அவரு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுதா? ஆமா, அங்கிருந்து உலகத்தையும் உயிர்களையும் ஆமா பார்த்தாதான் அதுதான் உண்மையான உடலையும் நல்லா பார்க்க அனுபவிச்சீங்கன்னா அப்போதான் எக்ஸைட்மெண்ட் ஃபீல் ஹையா இருப்பீங்க. அவங்க வந்து ஒரு ஜோதியை வந்து அது உணர்றதுக்காக தான் நம்ம வந்து இது பாவனையில் நீங்க உணர்ந்து வாங்கன்னு சொல்றாரு. அதே தான் கடவுளை நீ அப்படியே வணங்கிக்கிட்டு அந்த ஜோதியே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு, மற்ற வேலையெல்லாம் எதுவும் செய்யாதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி பைத்தியக்காரனுமா இல்லை, எது கடவுள் எது நம்மளுக்கு கடவுள் கொடுத்து விளக்குனாலும் நம்ம விளங்கிக்கணும்னு நினச்சாலும் நம்ம அங்கேயும் ஒரு மூட நம்பிக்கையை உருவாக்கிக்கிட்டு அங்கேயும் முட்டாள்தனத்தை உருவாக்கிக்கிட்டு அங்கேயும் தப்பாக செய்கிறது வந்து எவ்வளோ தப்புன்னு தெரிஞ்சுக்கணும், உணர்ந்துக்கணும். ஞானபூரண மாநிலைக்கு வந்து அவங்கள வரணும் தெரியுங்களா. அந்த மாதிரி வராமல் ஞானபூரண மாநிலை வந்து அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற இதுதான்மா சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னென்னமோ சொல்லிட்டு பாவம். அது மாமான்னு கூப்பிடுறது நம்மளுக்கு வந்து அதை அழிக்கிறதுக்குன்ற மாதிரியே நோக்கத்தில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அது கிட்ட இங்கே நச்சு மர கனி போல இச்சை கணிந்து உழல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருப்போம்ல. அதுவும் அது யாருக்கும் எந்த பாதிப்பும் கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் அது பாட்டுக்கு அது ஜீவிக்குது, அது பாட்டுக்கு அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அது நம்ம இது பண்ணி போய் அதுக்கு பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு எங்கேயும் மேய்ஞ்சி அதோடைய இதை அது பார்த்துக்குது. அதை கட்டி போட்டு அதுக்கிட்ட இருக்கிற பாலை கறக்கணுன்றதுக்காகவும் மரத்தை சொல்றீங்கன்னு அது நச்சு மர கனி தான் சொல்றேன். சரி, அது மட்டும் தனியா இருக்குது, யாரும் சொல்லுங்க வேற சொல்லுங்க. அதான் சொல்றேனே, அது வந்து அதான் அது இதுன்றது மாதிரி தான் நம்ம அதுல நடத்திட்டு வரோம். அவங்க அளவுக்கெல்லாம் கூட நம்மளுக்கு சொல்ல யோகதை இல்லை, அருகதை இல்லாத மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். அவ்வளோ காட்டு மிராண்டி அந்த மாதிரி உலகம் மாத்தி வச்சிருச்சு. ஆமா, நீங்க வந்து அந்த ஞான சபையில வந்து பார்க்கணும் ஒழுங்கா. அந்த வந்து அது மாதிரி சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா, அப்ப அதோடைய வலியையும் அதோடைய உண்மை என்னன்றது தெரியும் போது தான் அவங்கள வந்து நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அது நம்ம மரியாதை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சு நம்ம ஆணவ மலையெல்லாம் கரைஞ்சு போய் நம்ம வந்து நல்ல ஜோதி மலையை வந்து நம்ம நிலச்சிட்டு போவோம் தெரியுங்களா. அதான் மாநிலையை தெரித்து இதெல்லாம் வந்து தெரிக்கிறதுனா இப்போ ஒரு லெக்சர் வந்து இது கிளாஸ் லெக்சர் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி லெக்சர் பண்ணி எனக்கு சன்மார்க்க நீதி பொதுவில் நிறுத்தமிடும் சரிங்களா. இருக்கிறதுலே ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்மார்க்க நீதி, அதுதான் வந்து பொது. ஞான வழியில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நீ வந்து புகழக்கூடிய வாய்ப்பு தரும். நிறுத்தமிடும் மலையை காட்டி, ஜோதி மலை அப்படின்னு சொல்லி அந்த மலையை காட்டி இந்த இடத்துல வந்து அந்த அனிமல்ஸ் வந்து அங்கே பாதிக்குது. அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி அந்த இதை நீதியை காட்டணும், சன்மார்க்க நீதினா எப்படி நீ இது பண்ண, அவங்கள கற்பழிச்சு கொலை பண்ணி சாப்பிடுவியா, இல்லை என்ன பண்ணுது உங்கள் உறவு கரவு பண்ணாத ஒரு உறவை நீ வந்து காட்டுவியா அப்படின்ற மாதிரி பொதுவில் நிறுத்தவிடும் மலையை காட்டி அதன்
ம் அடியில், ம் சரிங்களா? அதன் அடின்னும் போது லைஃப். நச்சுமர அடி அந்த லெவல்ஸ் தனியாக இருக்குது. இப்போ இதோட அடி வந்து செச்ச மலர், ம் செங்கோலை வந்து இது பண்ணும்ல, ஆமாம். காட்டக்கூடிய அந்த மலர் விரிவு எப்படி இருக்கும், என்னுள்ளே விரிந்த அந்த மாதிரி சொல்லுவார்ல, அந்த மாதிரி விரிவு வந்து அதன் அடி வயங்க இருத்தி சாகாத, ம் சரிங்களா? அதோட லைஃப் ஸ்டைல் ஜோதி மலை அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபீல்ட்லேருந்து வளரக்கூடிய இந்த மாஸ் ம் ஜோதியோட பாதிக்கு அந்த சைடில் போய்டும்ல, ம் சாப்பிட்டதெல்லாம் ஒளியே மாறக்கூடிய அந்த ஃபீல்டு, ம் சரிங்களா? அது வரும்போது வயங்க இருத்தி நீ வந்து அந்த இடத்துல இருந்துக்கோ. ம் மற்ற இடத்துல இருந்தனா உனக்கு கழிவு வரும், அழிவு வரும், இழிவு வரும். ம் ஆனால் இங்கே இருந்தால் ம் உனக்கு வந்து உடம்பு மாறும், தேகங்கள் வந்து உனக்கு மாறக்கூடிய இது வரும். ம் அதனால் இருத்தி சாகாத கலையை, இங்கே சிலை வழிபாடெல்லாம் பண்ணி நம்ம சாகாமல் இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ சன்மார்க்க நீதி இதில் நல்லா பொருத்தமாக இருந்துக்கிட்டுனா, நல்லா கம்பேட்டபிளி ஆகிட்டுனா, நிறுத்தமிடும் மலையை அந்த இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டுனா, ம் அன்பினும் மலையுள் அகப்படும் மலைன்னு வரல, ம் அப்போது அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் வந்து நீ வந்து விரிச்சுக்கிட்டனா, ம் நீ வந்து அகப்படும் மலை வந்து உனக்கு தெரிஞ்சிடும். நீ வந்து இதுக்கு கவலைப்படாத. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை அப்படி. ம்? அன்பெனும் பிடியில் அகப்படும். ஆமாம், கேட்ச் பண்ணிக்கலாம், ம் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம் ம் அப்படின்ற மாதிரி உன்னோட குற்றங்களை எல்லாத்தையும் நீக்கி பேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லு. ம் ஸோ அதான் வந்து இப்போ தயைக்கும் கருணைக்கும் அது ஒரு அந்த மாதிரி அப்படியே படிப்படியாக மேலே போக தானே கடவுளுடைய அருள் பெறுறோம். அந்த மாதிரி அறிவு கொஞ்சம் விளங்கிக்கிட்டே வரும்போது தான் அது பழுத்த பழமாக மாறி ஞானப்பழமாக மாறுது. பெரிய ஞானப்பழமான்னு கேட்குறாங்கல்ல பேச்சு அப்படியே ஒரு இதுக்காக, உதாரணத்துக்காக. அந்த மாதிரி நம்ம அறிவை வந்து ஞானமாக ஆக்கி நம்ம என்ன அதை செய்கிறோம், எதுக்காக செய்கிறோன்றதெல்லாம் ஆகும்போது கனியாக அது நல்லா பழமாக மாறினா தான் இனிக்கும் ஒழிய பிஞ்சாவோ பூவா பிஞ்சா ஒரு இதாக இருக்கும் போது, காயாக்க இருக்கும் போதெல்லாம் அது நம்மளுக்கு அந்த சுவை முழுமையாக கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி அதுக்கு ஒரு சுவை இருந்துக்கிட்டு அது ஏதோ ஒரு மாதிரி செய்துக்கிட்டு இருக்கோம் ஒழிய முழுமை இனிப்பு முழுமையாக அதோடைய சுவை நல்லா நிறைஞ்சி வரணுன்னா அந்த மாதிரி ஞானப்பழமாக மாறணும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சப்போ ஆகாத கலையை வந்து கொடுக்கணும். அவர் வந்து கொடுத்தாதான் பேச்சுவார்த்தையில் ஞானப்பழம்னு சொன்ன காலம்லாம் மாறிடுச்சு. அந்த ஞானப்பழத்துக்கு முழு அர்த்தமும் விளக்கமும் சொல்கிறாரு. இதையெல்லாம் விடணும், இதெல்லாம் பெறணும், இதெல்லாம் தவிர்க்கணும், இதெல்லாம் நடத்திக்கணும். அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் தகுந்த மாதிரி தொகுப்பாக கொடுக்குறாரு. அற்புதமாக சொல்லி கொடுக்குறாரு, எளிமையாக சொல்லி கொடுக்குறாரு. அதுதான் விசேஷம். அதனால தான் என்ன சொல்கிறாரு, இந்த கலையை கொடுத்தால் நீங்கள் எனக்கு கைமாறி எது கொடுப்பேன், எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், உனக்கு நான் எதாவது கொடுப்பேனா இந்த மாதிரி. அடுத்த பாடல் பொன் வடிவ பேரு, அதான் பொன்முடி அப்படின்னா பேசியிருப்போம்ல. இது பொன் வடிவம் எல்லாத்தையும் வடிச்சு எடுத்தால் பொண்ணாக இருக்கும். ஏன்னா எதுவுமே வந்து ஸ்பாயில் ஆகிடாது, எல்லாமே வந்து இது எப்படி இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். பொண்ணு வந்து அந்த இது தரம் குறையாம பேரு அப்படின்னும் போது அதோட நேம் வாங்கிடுச்சு. மற்ற எல்லாமே பேர் வாங்கலை, எல்லாமே வந்து காணா போயிடுச்சுன்றதால இது வந்து சூப்பர் இதுவாக இருக்கு. மேலே சோதி பிழம்பே, எந்த மாதிரி பிழம்பு அப்படின்னா சோதி, அதோட உங்களுக்கு அந்த ஒளி தெரிஞ்சிச்சுன்னா தெரியும் உங்களுக்கு. இது கூட அந்த இது அந்த மாதிரி இப்போல்லாம் எடுத்தவொடனே காட்டுற அந்த ஒளி இருக்கு இல்லையா, அது வந்து அகத்தில் காணும் போது எப்படி தெரியுமா இருக்கும் சரிங்களா, அந்த சோதி பிழம்பு மாதிரி இருக்கும், நெருப்பு பிழம்பு அப்படின்ற மாதிரி. இது வந்து நல்ல ஒரு பொண்ணு அந்த இது ஒரு பீப்ஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சரிங்களா. அந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் காணணும், கண்டாதான் உங்களுக்கு அதோடைய அருமை தெரியும். ஒளி கடவுளுடைய ஒளி நீங்கள் பெறுவீங்கன்னு கரெக்டாக தெளிவாக சொல்லி தர்றாரு. அது வந்து அந்த சோதி பிழம்பு எங்கே எடுத்துக்க போகுதுன்னா சுக வடிவம் பார்த்தீங்களா. அதுக்கு மேலே அந்த வடிவத்துக்கு வந்து இது கொடுக்க முடியாது, டஃப் கொடுக்க முடியாது, கம்ஃபர்ட்னஸ்லாம் எப்பயுமே இருக்கு. அந்த ஒளியை பெறணும்னா என்ன சொல்லி கொடுக்குறாரு, ஜீவகாருண்ய ஒழுக்கம் செய்யணும்,
இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும். நல்ல சோதனை. ஆமா, சோதின்றதே வந்து அறிவு சார்ந்தது. சரிங்களா? இது மாதிரி எல்லாத்தையும் செய்ய அறிவு சார்ந்த ஒரு தீபம், அதான் ஜோதி இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து எல்லாமே அங்கே அதனாலதான் வந்து என்ன பண்ண ஞான சபையில இப்படி காட்டாலும் அங்க தீபத்தை வச்சுட்டாரு. தீபம் முன்னிலை இல்லையா? ஆமாம், அப்படின்னும் போது அதான் உங்களுக்கு அந்த சூட்டு எப்படி வந்து சூடு வருது, தாவர வேலா இம்சை இல்லாத ஆகாரமா. இங்க ஞானத்தை ஏத்திக்கிங்க, அங்க போயிட்டு ஜோதியா மாறுங்க. அங்கதான் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்ணி கரெக்டா வந்து உங்களுக்கு டெசிஷன் மேக் பண்ணக்கூடிய அந்த இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு கிளான்ஸ்ல. வந்து ஞானத்தை ஏத்திக்கிட்டாலும் எங்க இருந்தாலும் ஒரு ஜோதியா வந்து நீ குடியில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அது ஆக்கிடுவாருன்னு அழகா புரியுது பாருங்க. அதான் ஒரு ஆன்மாவே வந்து ஒரு கிளான்ஸ்ல நிச்சயத்துக்கு கொண்டு அப்படின்னு அங்க ஒரு ஜோதி ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோ, வடலூர் சத்தியஞான சபையிலே ஆயிருந்தா இதுதான் அதுதான் அப்படி ஒரு கதை கட்டியிருப்பாங்க. அவர் வந்து ஞானத்தை பெற்றுக்கிறதுக்கு தான் அது சத்தியஞான சபையா வச்சாரு. ஞானத்தை விளங்கி நம்ம பெருசா நம்ம சாதிக்கணுன்றதுக்காக தான் அது யூனிவர்சிட்டி. அதான் இது வந்து இங்க வந்து பேலஸ் அவரோட இது இல்லையா? அவரோட குடிலா இருந்தாலும் அது வந்து அங்க ஜோதி புகுவாரு. நம்ம ஞானத்தை தான் கலக்கணும். ஞானத்தை கம்ஃபர்ட்னஸ் ஜோன் தெரியுதுங்களா? அப்போ அப்படியே அவ்வளவு அதனாலதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அங்க கூப்பிட்டு அந்த ஜோதி பிழம்பை வந்து காட்டி ஃபர்ஸ்ட் வந்து அந்த எல்லோ கோல்டன் இதை வந்து காட்டி அப்புறமேட்டு சரிங்களா உங்களுக்கு ப்ளூ கலர்ல வந்து உங்களுக்கு நேக்கட் ஆகி கூட வந்து உங்களுக்கு அந்த விஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணி சரிங்களா எந்த மாதிரி ஆகிடுவாருன்னா உங்களுக்கு வந்து நீதி பொது அந்த மாதிரி மாற்றி விட்டுருவார். சுகத்தை வந்து சுக வடிவே மெயினான நீதி பொதுவே. அது எப்போ வந்து அந்த டைரக்ஷனை காட்டுருச்சோ சரி இப்படி தான் வந்து மெயின் ஞானத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், மற்ற எல்லாமே இந்த போய் ஞானம் சரிங்களா. அவங்க உடம்ப அழித்து அவங்கள வந்து நம்ம கழித்து அவங்க இழிவோ வந்து நம்ம நினச்சி நம்ம இது பண்ணிட்டு தானே நம்மளும் அந்த மாதிரி ஆகிடுவோம் சரிங்களா. நம்மளும் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளோட காரணங்களை வந்து ஒரு உதவி சரிங்களா தயாவோட இதுவாக காரணமாக மாற்றி சரிங்களா நம்ம இதெல்லாம் மாற்றுறோம். அந்த ரங்கங்களை எல்லாத்தையும் வந்து நம்ம கடவுளோட இதுவாக மாற்றணும் இல்லையா. அங்கங்களாக மாற்றக்கூடிய அந்த திறமை வந்து நீதி பொதுவே காட் கிரேடோட எப்படி அவரு பண்ணார்னா இந்த கொலை கண்டு புலை நகர் வர என் தலைவர் சரிங்களா. என் தலைவர் அப்படி இருக்க மாட்டாரு. ஒண்ணு செயல் ஒன்னா இருக்கக்கூடாது. சொல்லு அங்க ஞானத்தை பெற்றுக்கிட்டு அதை செயலாவும் படுத்தி சாதிக்கணும். என் பேரை சொல்லி கொலை பண்ணிக்கலாம், என் பேரை சொல்லி கற்பழிச்சிக்கலாம் அப்படிலாம் சொல்லி அவரு இது பண்ணல சரிங்களா. அவரு நீதி பொதுவே நிறை நிதியே சரிங்களா. எங்க வந்து கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறாங்களோ அங்கே வந்து நிதியை வந்து கொடுப்பாரு. எங்கே நல்ல சூப்பராக மெயினான லெவல்ஸுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அப்போ நிறை நிதி கம்ப்ளீட்னஸ் கொடுப்பாரு சரிங்களா. உங்ககிட்ட இருந்து அபகரிச்சிக்க முடியாது. முன்னாடியெல்லாம் கொடுத்து வாங்கிக்கிற தன்மை வந்து இருந்துச்சு அந்த வெளிகளில். பட் இந்த வெளிகளில் வந்து அந்த ஒரு தடவை கொடுத்துட்டாங்கன்னா நிரந்தரமாக உங்களுக்கு வந்து இருந்துடும் சரிங்களா. சோதி கடவுளே. இந்த கடவுள் வந்து எப்படி இருக்காருன்னா கல்லாவும் ஓகேங்களா மண்ணாவும் அந்த இது தன்மைகளை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பொருந்தாது சரிங்களா. இது வானப்பொருளாக இருக்குது, ஒளி பொருளாக சரிங்களா வெளிப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு லெவல்ஸ். சோதி கடவுளே மாயை இரு கண் மம் இருள் எல்லாம். அப்போ மாயை இருள் கண்மம் எல்லாம் சரிங்களா. இது எல்லாமே என்ன பண்ணும் உங்களுக்கு நடைத்திரை பிணிமு மரணம் வரும்ல, இது எல்லாத்தையும் வர வைக்கக்கூடிய அது வந்து நம்மளுக்கு ரியாக்டிவிட்டி சரிங்களா. நீங்க இது பண்ணீங்கன்னா அது நடக்கும். கண்மம்னா என்ன அர்த்தம், கண்மம்னா என்ன அர்த்தம்? எந்த கண்மம்? இப்போ கண்மம்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இப்போ நீ கண்மம்னு சொல்ற, இப்போ கண்மம்க்கு என்ன வித்தியாசம், கண்மம்க்கு என்ன வித்தியாசம்? இதுதான் கண்மம் தான். கண் அந்த சொல்லு கொஞ்சம் மாறிடுது இல்லை அந்த எழுத்து. அந்த மாதிரி நேரத்தில் அதுக்கு நீங்கள் இன்னும் அறிவை வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப தமிழை வந்து நீங்கள் நல்லா இன்னும் டெப்த்தில் புரிஞ்சுக்கணும். மாயை அந்த அதை மட்டும் பார்க்காம அது முன்ன பின்ன என்ன வார்த்தைகள் இருக்குது அதை வச்சு கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஓகே அது கர்மா தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத அதை நிச்சயம் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ மாயை இருக்கு கண் அப்படின்னும் போது கண்மை நல்லது கெட்டது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த கெட்டது இதில் வந்து பதித தன்மை. அப்புறம் இருள் டார்க்னஸ் வந்து எல்லாம் விட உள்ளே நின்று விலங்கு
ம் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக விட்டுற முடியுமா நம்மளால? ம் மாயை விட்டுற முடியுமா? இல்லை இந்த இருகண்மை விட்டுற முடியுமா? இல்லை இருளை விட்டுற முடியுமா? ம் எல்லாமே நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு இல்லை? ம் அதை டிட்டாச் பண்ணுறதா எப்படி பண்ணணும்? ம் கடவுள் கூட வந்து நம்மளுக்கு இது பண்ணணும் சரிங்களா? இந்த நீதி கடவுள் என்ன நீதி பொது சொல்றாரு? ஆமா நீதி பொது வந்து ஏறி ஆமா. அந்த ஜென்ரல் அதான் ரிலேட்டிவிட்டி. நான் எனக்கு கடவுள் அது நல்லா உணர்த்திட்டாரு, நல்லா எனக்கு விளங்க வச்சிருக்காரு. எப்படின்னா நான் அப்பத்துல இருந்து சொல்லுவேன், மன்னிப்பு மன்னிப்புன்ற மாதிரி எல்லாம் ஒரு போர்வையில் போடும்போது எனக்கு அது உணர்த்துவார் கடவுள். என் மன்னிப்புன்னா இப்போ நான் ஒரு ஒரு 4-5 பேர் ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணியிருப்போம், ஒருத்தர்கிட்ட ஒரு நன்மை இருக்கும். இப்போ எல்லாம் போயிட்டு கடவுள்கிட்ட நியாயம் கேட்கும்போது கடவுள் வந்து சரி நீ 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 அவனை அடிச்சுட்ட, நீ அதாவது சரி அதுதான் போ, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிருங்க போ, இதுதான் நியாயம் தர்மம், அப்படியே மன்னிச்சிட்டுறேன் போ, நீ நிறையா அடிச்சிருந்தாலும் உன்னையும் மன்னிக்கிறான், அவன் கொஞ்சமாக அடிச்சிருந்தாலும் அவனையும் மன்னிக்கிறான் போன்னு சொல்லிட்டா இது எந்த நியாய தர்மத்தில் சேர்த்திக்க வரும்? அது எந்த நியாய தர்மத்துலேயும் சேர்த்திக்க வராது. அந்த தப்பெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நல்லதை எடுத்து சொல்லி நல்ல செயலை செய்ய வச்சு, இது தப்பு, நீ செய்யறது தப்பு, நீ திருத்திக்கணும், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ இப்படியெல்லாம் நியாயம் வழங்கி எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் அந்த மன்னிப்புன்னு பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாம் அவங்கவுங்க அராஜகமாகவும் தப்பாக தான் நடந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு தீர்வே வராது. அதுதான் அது வந்து எனக்கு நல்ல ஆண்டவன் அது வந்து கற்பிப்பார். எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். எந்த புக்கும் படிக்கல, எனக்கு அது உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு லைக் அவளை போகத்துல கூட போனாலும் ஐயோ இது போகம், எனக்கு இந்த போகம் பிடிக்கலையே, இந்த போகம் எனக்கு விருப்பம் இருந்தா கூட இதுல எனக்கு அட்டாச்மெண்ட் ஆக முடியல. சீக்கிரமா வந்து நல்லதுதான் பிடிக்குது, நியாய தர்மம் தான் பிடிக்குது, நல்ல தீர்வு தான் பிடிக்குது. எல்லாம் விடனா என்ன அர்த்தம்? இண்டிபெண்டன்ஸ் இல்லையா? அதான் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஐயா வந்து போகும்போது நீதியானாலும் அப்படி அவ்வளவு விடுதலை பாட்டுலாம் போட்டு அவருதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு தேசியம் வந்து அதிகமா இது பண்ணா கூட விடுதலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா? எப்படி அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அது பிடிச்சதால நான் வந்து என்ன பண்றேன், வந்துடுறேன். நீங்க வந்து தேசியம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு தேசியன்ற ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டுக்கவே இல்லை. ஐயா சொல்ற ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டுக்க விரும்புறேன். எங்க எப்படி இருந்தாலும் நியாயம் தர்மம் நீதி நெறி சர்வதேசியம் வர்றதுக்காக தான் நான் வந்து மொழியே எனக்கு இங்கிலீஷ் சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல சரிங்களா? எனக்கு கடவுளை பத்தி சொல்லு. ஆமா சார், அதை தான் சொல்ல வரேனே நான். அதெல்லாம் ஒரு கிரேட் மொழி, ஒரு எளிமையான மொழி, மென்மையான மொழின்றது இருக்கும். அது ஒரு வகைனாலும் நம்ம எந்த மொழியில எதை செய்துக்கிட்டாலும் எந்த செயல்பாட்டை செய்தாலும் அதுல நல்லது இருக்கணும், நெறி இருக்கணும், நல்ல பண்போட நல்ல பயன், எல்லாருக்கும் பயன் தரும். பொதுக்கு வர்றோம் அதை ஃபில்டர் பண்றது சரிங்களா? தமிழ் மொழி அதுல கூட என்ன பண்றது, இருக்கிற மாயை அந்த அது எல்லாத்தையும் நீக்கி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தரதால, அந்த பிரசன்டேஷன் பண்றதால, அதை நீங்க உள்ள வாங்குறதால எல்லாம் நன்மையா மாறும். எல்லாருக்கும் எல்லா நன்மையும் தர்றவர் தான் கடவுளா இருக்க முடியும். அப்படிதான் கடவுள் எனக்கு வேணும்னு நான் நினைச்சேன். கடவுளே நீங்க வாங்க. மற்ற பிள்ளைகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய மற்ற மொழிகள்ல என்னென்ன மொழிகள் எங்கெங்கெல்லாம் நீ தப்பு பண்ற, உன் மொழியில தப்பு இருக்கு, நீங்க வந்து தப்பா பேசிக்கிறீங்க, அந்த பேசுறது ஒழுங்கா பேசுங்க, சண்டை வருது பாருங்க. எனக்கு வந்து கடவுள் வந்து உணர்த்திக்கிட்டே வந்தார். எனக்கு அது ரொம்ப விருப்பமா இருந்துச்சு. கடவுள் வேணுன்ற விருப்பம் இருந்துச்சு. கடவுள் இல்லைன்னே நான் சொல்ல மாட்டேன். கடவுளை திட்டினா கூட எனக்கு பிடிக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு அதுல ஒரு ஈடுபாடு இருந்ததுனால அப்போ உண்மையா இவ கடவுளை விரும்புறான்ற எண்ணத்தோட எனக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த நல்லதெல்லாம் எனக்கு தப்பெல்லாம் நான் ஒரு மனுஷ பிறவினும் போது தப்பை நோக்கி தான் நம்ம நிறைய ஈர்ப்பு வருது, வரல நம்மளை வீசுது. ஆனாலும் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஆண்டவனே வந்து நம்மள கை கோக்குறாரு. ஏன்னா மற்ற இடத்துல சுகம் கிடையாது. மெயினானது வந்து நீங்க பெறும்போது அந்த இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் சுக செயலையும் உருவாக்கும். அந்த சேலஞ்சஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணும்போது தான் சுக வடிவத்தை வந்து நீங்க பெருந்துக்க முடியும் இல்லையா? சோதி பிழம்பா உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இருக்கிறதுக்கும் கூட்டி கொடுக்கறாரு. ஞானத்தை எங்க நீ பெற முடியும், எந்த இடத்துக்கு நீ இருக்கணும், தப்பான இடத்துல போய் நின்றுக்கிட்டா எல்லாம் செய்யற தப்புலயே நீயும் கவுந்துருவேன்னு சொல்லிட்டு நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு நல்லா வச்சுக்கிட்டு நம்மள இன்னும் பக்குவப்படுத்தி நம்மள ஏத்துக்கிட்டு உள்ளே நீ வந்து உள்ளே நின்று விலங்கு, எனக்கு உள்ள நீ இருந்துட்டா போதும், நான் வந்து எல்லாத்தையும் இண்டிபெண்டன்ஸ் பெற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கரெக்டா சொல்றாரு. நடராஜபதி மாலை வருது. அப்போ நடராஜன்னா மெக்கானிக்கல் கிங்கு உங்களுக்கு எப்படி அவரோட பதிச்சு
சரிங்களா. உங்களோட டைம் லைனை வந்து எப்படி வந்து கோல்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த மாலைன்னும் போது மெட்டபாலிசத்தை எப்படி வந்து அவர் இதுவாக மாற்றுறாரு, உங்களுக்கு கலைகளை எப்படி மாற்றி கொடுக்குறாரு. ஏன்னா மாலையை எங்கே அடி வாங்கணும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு தொண்டை மண்டலத்துலேருந்து நாவியோட இது வரைக்கும் போகுதில்ல, அப்படி ஹிப்பு வரைக்கும் போகுதில்ல. ஸோ அது அந்த மெட்டபாலிசம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சென்டர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். உரை விசுவம் உண்ட வெள்ளி அப்படின்னும் போது இந்த வெளி உபசாந்த வெளி மேலை உரு மௌன வெளி வெளியின் மேல் ஓங்கு மாமௌன வெளி ஆதியும் ஆதி உறும் அனுபவம் உருங்குற நிறை உண்மை வெளியே. விசுவ அப்படின்னு பேசுவோம்ல, விஸ்வநாத் அந்த மாதிரி நிறைய இது வானங்களை வந்து உரை விசுவம் உண்ட வெளி. சரிங்களா. அது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல அந்த வெளிகள், பிரம்ம வெளி விஷ்ணு வெளி அந்த மாதிரி. அந்த உண்ட வெளி உபசாந்த வெளி உங்களுக்கு வந்து சாந்தத்தை வந்து ஏற்படுத்தும். இன்னும் வந்து ரொம்ப சத்தம் இதுவாக இங்கே நாய்ஸியாக இருக்குல்ல, இங்கே பொல்யூஷனாக இருக்குல்ல, பட் அங்கே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். வெளி மேலே உரு மௌன வெளி இன்னும் கொஞ்சம் மேலே போக போக அந்த உருவம் எப்படி இருக்குன்னா மௌனம், ரொம்ப நாய்ஸி வந்து ரொம்ப இதுவாக நாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கம்மியாக இருக்குது. எனக்கு அங்கே மேட்டுக்குப்பெல்லாம் போனால் சத்தியஞான சபைக்கெல்லாம் போனால் அந்த அமைதியாக ஆண்டவனை நல்லா எவ்வளோ நேரமாவது கடவுள்கிட்ட நம்ம கலந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா இன்பமாக ஆண்டவனை அனுபவிக்கலாம். இந்த மாதிரி மேலே போக போக ஓங்கு இதுக்கு வருது, இன்னொரு ஆக்ஷனில் ஓங்காரத்தெல்லாம் வருது. சரிங்களா. ஏன்னா கடவுள் வந்து அநேக இதுவாக இருந்தாலும் அங்கே ப்ரொடியூசிங் பண்ணிகிட்டே இருக்குது, சில இதெல்லாம் ஜென்ரேஷன் ஆகிட்டே இருக்குது. ஓங்கு மாமௌன வெளி யாதி உறும் அனுபவம். அந்த அந்த போர்டிலலாம் அவங்க எழுதியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விளக்கம் தான் அங்கே வரணும். அது படிக்கிறவங்களுக்கு அது படித்து தெரிஞ்சுப்பாங்க, படிக்காதவங்களுக்கு போனதுமே விளங்குற மாதிரி நம்மளுக்கு அது நடம் ஆட காமிச்சதுமே நிறைய பேருக்கு டக்குன்னு ஈர்ப்பு வந்து புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரியும் உருவாக்கி தரணும், அதுதான் நல்லது. அப்போ பராபர வந்து ஒரு ஆட்டோமேட்டட் விஷன் இருக்குது சரிங்களா. ஒரு ஓங்குற அது செல்ஃபாக வந்து ஓங்கிட்டு இருக்கோம் ஒரே ஃபீல்டில். அந்த மௌன வெளி ஆதி அந்த எல்லா இடத்துலையும் அந்த ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் ஆகணும், உறும் அனுபவம். ஆனால் கலந்தும் கலவாமல், ஏன்னா அதெல்லாம் தாண்டி நீங்கள் போக போகுது, அதெல்லாம் ஃபில்டர் ஆக போகுது. உறும் அனுபவம் ஒருங்க நிறை. ஸோ அதுவாகவே பெட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி தரும். அது வந்து கால் தூசி அளவு தான், பட் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, இன்னும் ஃபில்டர் இந்த பாசியெல்லாம் நீக்கப்பட்டது உங்களுக்கு இதாகிடுது. இன்னும் கடவுளோட ஃபுல் பாடியை வந்து உங்களுக்கு காட்ட வைக்குது. ஒருங்க நிறை உண்மை வெளியே. அப்போ உண்மை வெளியில் இன்டெகிரேட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் ஒரு தூசி இதில் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு அதை இன்டெகிரேட் பண்ணி உங்கள் கடவுளோட முழு பாடி எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது சொல்லவே முடியாது நம்மளால். அது என்ன என்றதுக்கு அப்பால் அது சரிங்களா. திரையேறு பெருங்கருணை, திரைகளெல்லாம் அறுக்கும் சரிங்களா. அதுக்கு அந்த அந்த கருணை, ஆமா கருணை உங்க மேல காட்டப்பட்டுச்சு. கடவுளோட கருணை வந்து நீங்க வந்து குற்றவாளியா கூட இருக்கலாம், ஆனா கடவுளோட கருணை உங்க மேல காட்டப்பட்டுருச்சுன்னா அந்த திரை எல்லாத்தையும் வந்து அறுத்து விட்டுட்டு அந்த இது வரும், அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு காட்டும். அவரோட அந்த கிளான்ஸ் மீட்டிங் பாயிண்ட் வந்து அதை இது பண்றதால தான் உங்களால மாற முடியும். அப்பா கரெக்டு தான், இந்த இடத்துல நம்ம வச்சுக்க தேவை, நம்ம இதை இந்த மௌனம்லாம் நம்மளுக்கு வந்து இது பண்ணாது. சின்ன சின்ன செயலை நல்லா அப்படியே ஆரம்பிச்சு இது தப்பா, அப்போ கடவுள் இதை சொல்லியிருக்காரா, இதை நம்ம தவிர்ப்போம்னு நினைக்கும் போதே நம்மளுக்குள்ள வராரு, நம்மளுக்கிட்ட வந்து புகுந்துக்கிறாரு. அப்புறம் அந்த செயலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்ததுமே நம்மளுக்கு இன்னும் நல்ல விளக்கத்தை நிறையா கொடுத்து நம்மளை நல்லா வந்து ஆட்கொள்கிறாரு. அந்த ஜோதியை வந்து நம்மளுக்கு எல்லா அந்த உயிர் அந்த ஒளியை வந்து காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அதை விளங்குறோம் நம்ம. அப்போ ஒருங்குன்றது புரிஞ்சவங்களுக்கு எல்லாமே வந்து யூனிட்டி இன்டெகிரிட்டி அப்படின்ற அந்த ப்ராசஸ்ஸு இப்போ அந்த உயிர் எல்லாத்தையும் வந்து ஒருங்கு இன்டெகிரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக உண்மை வெளியே சரிங்களா, உண்மை உரைத்தருளை அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாரு. அந்த உண்மை வெளியை வந்து நீ உங்களுக்கு காட்டி திரையேறு பெருங்கருணை வாரியே எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்குறது. இந்த ஸ்ரீவாரியெல்லாம் நம்ம திருப்பதியில் பார்ப்போம்ல, அதெல்லாம் அந்த மலையெல்லாம் வந்து இந்த உலகத்தோட இதில் வருது.
கருணை வாங்குறது வந்து ஒரு இது எடுத்தா கூட அங்கே வந்து கருணை வந்து முழுமை விட்டுருச்சா? ஆமா, இது உலக அளவில் இருக்கிற அந்த தர்மத்துக்காக சொல்லிக்கிட்டே இருக்கிறதோட நிப்பாட்டிக்கிட்டு அதையே போதும் மலையை வச்சு வீடு கட்டலாம், அது வந்து உடச்சு போதும்னு நினைச்சிட்டு இருந்தா நம்ம எங்க இருந்து மேல அப்புறம் கடவுள்கிட்ட எங்க போறது? இது எப்படி இருக்குன்னா, இந்த குடும்பமே போதும் எனக்கு, இந்த பிறவி எடுத்து எடுத்து இதுலயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்க்கலாம் அப்படின்னா கூட இதுலயே நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன்ற மாதிரி ஆயிடுது. இந்த ஜோதிமலையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு என்ன பண்ணலாம்? எப்பவுமே நம்ம ஒரு வாழ்க்கையிலே ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, எந்த ஒரு வேலையும் திரும்பி திரும்பி செய்துட்டு இருந்தா என்னடா இது இப்படியே எத்தனை முறை தான் செய்யுதுன்ற அலுப்பு வந்துடுது, ஒரு மாதிரி சலிப்பு வந்துடுது. அது நல்ல ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயத்த நம்மளுக்கு கொடுத்தாலும், ஒரு சின்ன இன்பத்தை நம்ம அடைஞ்சாலும், என்னடா இதே பண்ணிட்டு என்ன பண்றது, இது வேற எதனா செய்யணும், இதோட நல்லதுன்னு லாபம் காட்டுறதுக்காக ஏதாவது அந்த மாதிரி அதோட நல்லதுன்றது போகும்போது தான் கடவுளுடைய மேலான அந்த ஒரு நல்லதெல்லாம் விளங்குது. அந்த விளக்கத்தை தான் ஆண்டவர் இவ்வளோ நல்லா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ திரையை அரிசி பார்த்தீங்களா, பெருங்குன்னும் போது காலத்துக்கும் நிலத்துக்கும் அப்பாற்பட்டது இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து திருப்பி டெய்லி செஞ்சாலும் காலத்துக்கும் அது வந்து இது பண்ணாலும் இந்த நிலத்துக்கு பல நிலங்களில் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணால் கூட எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடணும். சரிங்களா? வாரியே எல்லாத்தையும் வாரி எல்லாம் தருவேன்னு சொல்லுவார்ல, வாரி கொடுத்து எல்லாம் ஜெய் மலை வாரின்னும் போது இது இப்போ கிங்குன்னும் போது கிங்குக்கும் வரதருக்கும் என்ன வித்தியாசம்? கிங் ஆஃப் த கிங் அப்படின்னுவாங்கல்ல, கிங்ஸ் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஒரு இது. அந்த மாதிரி எல்லா மலைகளையும் கூட்டு மலை இருக்கும்ல, மலைத்தொடர், அந்த மாதிரி தான் வாரின்ற இது மாதிரி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு குறையாம எனக்கு கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. எல்லா இதுலயும் பீக்கா எனக்கு வந்து எனக்கு ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி திரையர் ஒரு திரையிலையும் இந்த நீல திரையா இந்த இது டாப் பண்ணி அதுலேயும் டாப் இந்த எல்லா இதுலேயும் நீ வந்து இதுவாக போயிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஜெய் சித்தே. அதனால தான் வந்து சித்தி விளக்கம் வந்து ஒரு சித்தா இங்கே எல்லாருமே ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஒரு இதுவாக அவர் கன்வெர்ட் ஆகி அவர் வந்து சித்தி இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் வந்து பாடியை என்ன பண்ணுறது எல்லா உயிர்லையும் கலக்கக்கூடிய அந்த வாய்ப்பு பெறுறது. இதெல்லாம் எப்பயுமே சாகாது, ஏன்னா உயிர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவருக்கு வந்து அந்த இதுவே கிடையாது, அதெல்லாம் ஷாப்பிங்கே கிடையாது, எப்பவுமே வந்து இதுதான் கண்ட்ரோல் பண்ணி எல்லாருக்கிட்டையும் வந்து ஸ்டாண்டிங் தான். சித்தே எனக்கு வாய்த்த செல்வமே. ஏன்னா மற்ற செல்வங்கள் வந்து என்ன பண்ணுறது, அவங்களுக்கு சொந்தக்கார மாதிரி கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் வந்து பணக்கார மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் திரும்பி மாற்றி அதுலேயே வச்சுக்கிட்டு ஆக்ஷன் வந்து மாற்றிக்கிட்டே வந்து படங்களை இறைவனை வந்து நம்ம விட்டுடுறோம். தேவையில்லாததை தான் நம்ம பிடிச்சி வச்சிருக்கோன்றது அப்பதான் நம்மளுக்கு அங்கதான் விளக்கம். சில பேர் கோல்டு வச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து தானியங்களை நம்ம அந்த விளக்கமே பெறாம, சில பேர் ஆயுதங்களை வச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு எனக்கு வாய்த்து, ஆனால் இவர் வச்சுக்கிட்டு இருந்த இது என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் ஞானங்களை கொடுக்கறதும் நீதிகளை சொல்றதும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தப்பு. கடவுள்கிட்ட இணைஞ்சுக்கிட்டே நல்லது கடவுள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதையே செய்துக்கிட்டு வந்தார். சகோதரர்களுக்கு எப்படி சொல்லணும் தெரியுங்களா, எல்லாரும் கடவுளா ஆகணும் அப்படின்ற மாதிரி பொறுமையா விவேகத்தோட ஆனந்தமா அந்த கடவுளுடைய இயலை வச்சுக்கிட்டு இந்த கருணை மனிதர்களாம் வந்தவங்க எல்லாருமே வந்து தேவையில்லாம வீணாக்க கூடாது, அவங்க உடம்ப தேனாக்கணும், அற்புதமா செய்தது. அவ்வளோ மென்மையா செய்திருக்காரு, அவ்வளோ நல்லா செய்திருக்காரு. வாய்த்த செல்வமே ஒன்றான தெய்வமே. ஏன்னா மற்ற தெய்வங்கள் வந்து என்ன பண்றச்சு அசுத்தமான இதுக்கும் சரிங்களா மாய தன்மைகளுக்கும் எடுத்துட்டு வந்தது. ஆனா இது வந்து ஒன்றாயிடுச்சு. சரிங்களா? கரெக்டா தெரிஞ்சிச்சு, நீங்க ஒன்று தான், நீங்க எது கூடயும் வந்து இது பண்ணல. சரிங்களா? பொது உங்களோட இது எல்லாமே வந்து ஒன்றா கரெக்டான ஒரு இங்கே ஒன்று அங்கே ஒன்று அது மாதிரிலாம் பேசுகிற நீங்கள். சரிங்களா? இங்கே வந்து கம்பேஷனாக இருந்துட்டு மற்ற இடத்துல வந்து இதுவாக. ஆமாம், எது ஒன்றும் இப்போ மேலான சுவை தான் நல்ல சுவைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த காலம் கடந்து வந்து பிஞ்சில் ஒரு மாதிரி இருந்துச்சு, கனியில் ஒரு மாதிரி காயில் ஒரு மாதிரி இருந்துச்சு, செங்காயில் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு இந்த வெட்டி கதையே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன தான் யூஸு? அதெல்லாம் வேணாம். அந்த தன்மையெல்லாம் மாற்றிக்கிட்டா தான் அது கட்டியாக எது உண்மையானதோ எது மெயினான உண்மையான சுவையோ அதுக்கிட்ட வா. சும்மா இந்த அந்த மாதிரி நல்லதை செய்யறத விட்டுவிட்டு எல்லாம் தப்பா இதோ ஒரு பலன் தானே, அதோ ஒரு பலன் தானே,
இதுலேயும் அங்கே இந்த கொஞ்சம் நல்லது இருக்குல்ல, இந்த இதுக்கு இதே போதும்ல. இப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட யாரும் வழிபடக்கூடாதுன்றது நம்மளுக்கு தெரியுதுல்ல. அதெல்லாம் சின்ன சின்ன ஒரு செயல் செய்தாலே போதும், பெரிய நன்மை பெறலாம் தானே. அதை செய்யலான்றது தானே அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் என்ன, அதுதானே மெயின், அதுதானே கடவுள். கடவுள்னா யாருன்னு நினச்சிட்டு, கடவுள் ஒளிமயமானவர். நல்ல ஒளியை வாங்கிக்கணும்னா நல்லா எல்லாரையும் ஒளிமயமாக வாழ வைக்கணும். எதுக்கும் வலி இல்லாமல் இருக்கிறது தான் ஒளி. அந்த வலியை நீக்கு ஒளியை பெறவன்றாரு. இன்னும் என்னத்த சொல்ற. அதனால தான் உய் வகை தெரித்து எனை அவர் கரெக்டாக ஏதோ என்னோட வகை அறிய அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. மற்றவங்களெல்லாம் உய்யக்கூடிய கெப்பாசிட்டி கொடுக்கல அவர், சரிங்களா? நெய்யக்கூடிய கெப்பாசிட்டி தான் கொடுத்தாரு. பட் இவருக்கு மட்டும் இந்த உய்யக்கூடிய கெப்பாசிட்டி கொடுத்தவொடனே உய்வகை தெரித்தனை அந்த டைப் என்ன ஆகிட்ட வளர்த்த சிவமே, சரிங்களா? எனக்கு கரெக்டான டைரக்ஷனில் வளர்த்தக்கூடியது, சரிங்களா? சிவமே, சிவமேன்ற போது கருணை நீதி இது பண்ணுவாங்கல்ல. பறை நடு விளங்கும் ஒரு சோதியே, சரிங்களா? இந்த இன்டகிரேஷன் எப்படி இருக்குதுன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. பறை நடு, பறைன்னும் போது அது ஒரு வெளி ஃபீல்டு இருக்குது. உயிர்கள் தோன்ற வெளி, அந்த உயிர்கள் ஜென்ரேட் ஆகிற அந்த ஒளி ஃபீல்டு, தெரியுதுங்களா? இப்போ என்ன சொல்லுவாங்கல்ல, நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல், அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோட காப்பி எடுக்கிற அந்த ஃபீல்டு நடு விளங்கும் ஒரு சோதியே. அப்போ இதோட காப்பீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பழைய பரம்பரை மாதிரி இருக்குமா, அந்த குரு பரம்பரை மாதிரி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இதோட குரு என்ன பண்ணுது, நிறைய இதை எளிமையா கத்து கொடுத்து நல்ல இன்பமா அதான் சுத்த விட்டுக்கிட்டு சும்மா சின்ன சின்ன சுகத்தையே காமிச்சுக்கிட்டு தேகத்துக்கும் போகத்துக்கும் இதுக்கும் அதுக்கும் வழியை சொல்லிக்கிட்டு இப்படியும் அப்படியும் வழி நிரந்தரம் கிடையாதே. சும்மா சின்ன சின்ன விஷயத்தை கத்துக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டே இருக்குது. அதே போதும் போதும்னு ஆடிக்கிட்டு இருந்தா மயங்கி தான் விழுவோம், அதுலேயே தான் மயங்கி தான் கிடக்குறோம். அதுதான் உண்மையான வாழ்க்கை இல்லையே. ஒரு நாளைக்கு போயிடுது அதெல்லாம், எங்கே எப்படியோ இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு, நாளைக்கு காணா போயிடுது. அதுக்கு ஆனா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்றோம். முக்கியமான இறைவன் எவ்வளோ இன்பத்தை கொடுக்குறாரு, எவ்வளோ ஒரு குழந்தைகிட்ட நம்ம அன்பு செலுத்தும் போது அதே நம்மளுக்கு இவ்வளோ ஆனந்தமாக இருக்குதுன்னா, நம்மளெல்லாம் படைச்ச அந்த கடவுள் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் குருவுக்கு குருவாகவும் தெய்வம் இத்தனையாகவும் அவர் இருக்கும் போது அவர் எவ்வளோ இன்பத்தை நம்ம கொடுக்குறாருன்றது நம்ம தெரிஞ்சுக்காம. முன்னாடி இருந்தவங்க பறையர் அப்படின்னு சொன்னா கூட அவங்க சில ட்ரம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தா கூட, அந்த நாதங்களை எழுப்பிட்டுனா கூட நம்மளுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய நாதம் எந்த நாதம்? பெரிய நாதம் அந்த அதெல்லாம் நீயே சொல்லுங்க. அதை சொல்ற பாருங்க, பெரிய நாதம் அந்த பெருநிலை வெளியில பெருநிலை வெளியிடும் அரிய சிற்றம்பலம். ஸோ எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த இதெல்லாம் ஆராய்ஞ்சு தெரிஞ்சு 6000 7000 கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எனக்கு இப்போ நீ எதனா அந்த இதெல்லாம் சொன்னேன்னு அது மொதல் கிளாஸில் எதோ சொன்னேன்னு அந்த கண்மை அதெல்லாம் எனக்கு ரக்கமாக அப்படியே அடுக்கடுக்காக கொடுத்துட்டெல்லாம் போக தெரியாது. எனக்கு ஆண்டவர் சொல்கிற அந்த இனிப்பான அந்த இதை நல்லா எனக்கு உள்வாங்கிக்க வச்சு. அதனால தான் இங்கே பறை நடு. அப்போ நடு அப்படின்னும் போது ஒரு சென்டர் இல்லையா, அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆக்சிஸ் இருக்குது. அது நெறியோட கரெக்டா வலி இல்லாம போய் சேர்றதுக்கு கரெக்டா கொடுத்துருக்காரு. ஒரு சோதி தெரியுது. அவர் அங்க மட்டும் தான் இருப்பாரு கடவுளே, அது கீழே எங்கேயுமே வரமாட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க. பரம்பரத்துக்கு மேலேயும் இருப்பாரு, அது பரம்பரத்துக்கு கீழே, பரம்பரத்துக்கு கீழே, பறைக்கு கீழே, அந்த லெவல்ஸ் கூட எடுக்க முடியும். பறை நடு அவர் தான் எல்லா லெவலுக்கும் வர்றாரு. எல்லாமே நல்லது நீ மெயினா நல்லதுக்கு தான் வா. இதெல்லாம் அப்படியே அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா முழு லாபத்தை பெற முடியாதுன்னு தான் சொல்றாரு. ஃபோட்டானிக் அந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சோதியே சரிங்களா. மற்ற சோதிகள் என்ன பண்ணும், கரெக்டாக அந்த ரியாக்ஷன் ஒன்று பண்ணாது. ஃபோட்டானிக்ஸையும் ஒன்றாக்காது. இதெல்லாம் எலக்ட்ரானிக் ஃபீல்ட்லேயும் நம்மளுக்கு ஒன்றாக்காம எல்லாமே பிரிஞ்சு போயிடும் இல்லையா. பிரிவுற்று அறியா பெரும்பொருளாக வரக்கூடிய அந்த தன்மையை இந்த பறைநடு விளங்கும் ஒரு சோதியை இது மட்டும்தான் அந்த பிரிவு இதாகவே போயிடாம கரெக்டாக விளங்கி எல்லாம் படைத்திடுக. அங்கேருந்து கிரியேஷன் எல்லாத்தையும் நீ போடு, தப்பு கிடையாது சரிங்களா. இனிமேட்டு எந்தெந்த எப்படி பாடிஸ் இருக்கணும் அது எல்லாத்தையும் நீ படைத்திடுக என்று எனக்கே, ஏன்னா நீ அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டு ஏற்றிட்டேன். பண்பு உரை
உனக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்துருச்சு. ம். உரைத்த அருள் ம். பேரமுத ம். பேரமுத அளித்த ம். மெய் பரம்பர ம். மெய் பரம ஞான வரைநடு விளங்கும் சிற்சபை நடுவில் ஆனந்த வண்ண ம். நடமிடு வள்ளலே. அப்போ அந்த வள்ளல் வந்து நம்ம வாரி கொடுக்குறவர் என்ன பண்ணுறாரு, ம். என்னதெல்லாம் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, படைத்திரிக்கை அந்த க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஃபீல்டு அதையும் கொடுத்து விட்டு, உங்களுக்கு அவங்க கடவுளோட கேரக்டரிஸ்டிக் அப்படியே வந்து ஒரு காப்பி எடுத்து விட்டு, ம். உரைத்த அருள் சரிங்களா, அந்த உரை எல்லாமே வந்து உங்களுக்கு உரை நடை அந்த அந்த மக்களுக்கு எளிமையான ஒரு நலங்களை எடுத்து சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன் ஃபீல்டு வந்து அதான் அருட்பேரமுத அதான் பேர் ஒழுங்கா வாங்க. அருட்பேருன்னும் போது கரெக்டா இதுதான் வந்து கருணையோட அடி அப்படின்னும் போது அதோட உயிர்களையும் அதான் முடி சரிங்களா, பேரமுத அதான் முடின்னும் போது பாடி கருணையோட வச்சுக்கிட்டு இருந்தால் எந்த மாதிரி பாடி வளருமோ அந்த மாதிரி பாடியை வளர்த்து விட்டு நியூட்ரிஷன் எல்லாமே எபிஜெனட்டிக்ஸை ஃபில் பண்ணி அழித்து மெய் பரம்பரம் அந்த மாதிரி ஒரு பரம்பரம் சரிங்களா. ஜெனட்டிக் எவல்யூஷன் எப்படி இருக்கணும்னா எல்லாம் செத்து போனது கிடையாது. ஒரு தாட்டி இது எடுத்துக்கிட்டோம்னா அந்த மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணும், மெலடி ஆகிடும் சரிங்களா. கடவுளோட பரம்பரமே பரமஞான ஏன்னா அந்த இது கொடுக்கும் உங்களுக்கு ரகசியம் பரம வேதாந்த பதிபரம் சுடரை அப்படின்னுவான்ல. அப்போ முன்னாடி இருந்த கெமிஸ்ட்ரிஸை வந்து இதை தாண்டி பரம வேதாந்த தாண்டுதுன்றது நல்லா தெரிஞ்சு ஆமா எப்படி பதிக்குமோ எப்படின்னா எதுலயோ ஒண்ணு நம்ம சிக்கிக்கிறான்ற மாதிரி சிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா கடவுளுடைய அற்புதமே அப்படிதான். அவர் ஒன்னே ஒன்று படைச்சிட்டு இதுதான் உனக்கு போதும், நீங்கள் குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டு குறுகிய நோக்கத்தோடயே இருந்துட்டு வான்னு அந்த சொல்லவே இல்லை. எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ படைச்சிருக்காரு, எவ்வளோ நல்லதெல்லாம் நம்மளுக்கு உணர்த்துறாரு. அதோடைய நல்லத்தனத்தை நீ எடுத்துக்கோ, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் நீ இருக்கணும். அது வழியை பட வச்சுட்டு நீ நல்லா இருக்கணும்னு நினச்சா அது கடவுள் இயல் கிடையாது, அது பேய் இயல். பேய் எப்படி இருக்கும், நான் கடவுள் எப்படி இருப்பாருன்றது அந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ அப்படின்றது நல்லா நம்ம கடவுளோட பாங்கு வந்து நம்மளுக்கு ஓங்கும். பரம்பரமே பரமஞான வரைநடு விலங்கு சரிங்களா. அந்த பரம ஞானம் அந்த முன்னாடி இருந்த அந்த ரகசியங்களை தாண்டி இப்போ புதுசா ஒரு ரகசியம் மாமிசத்தை தாண்டி இருக்கிற மாவுகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற இப்ப ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, ஏ நீ என் பேரு சொல்லி நீ அந்த மாதிரி தப்பு பண்ணாதடா, எனக்கு பிடிக்காதது, நீ வேணா செய்துக்கோ, என் பேர் சொல்லி நீ செய்யாதன்ற மாதிரி. இப்ப நம்ம கடவுள் பேர் சொல்லிட்டு தான் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலா பேய் குணத்துல பேயோட தான் மாயா சக்தி, மாயா சக்தி, அதுவும் தூய மாயா இருக்கிறதே தப்புன்றோம். அது இருந்தாலே நம்ம கடவுள்கிட்ட போவாம அசுத்த மாயா சக்தி கிட்ட இருந்து நம்ம கடவுள்கிட்ட போயிட்டோம்னு சொல்றது எவ்வளவு கொடுமை, எவ்வளவு தப்பு. அதனாலதான் அந்த கொடுமையெல்லாம் செய்யாம நீங்க எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிட்டு வாங்கன்றாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு, அந்த பரம ஞானத்து வரை நடு இதுதான் வரை சரிங்களா, வரைமுறை தான் கரெக்டான ஒரு லெவல்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த வரை நடு விலங்கு. அப்போ அந்த சென்டர்ல வந்து உங்களால விளங்க முடியுமா, டிரான்ஸ்ஃபர் இது உங்களோட காப்பீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறது சந்ததி வந்து விருத்தி ஆகாதுடா, நீ வேணா ஜீவகாரணி பண்ணி பாரு, நீ எல்லாமே வந்து உனக்கு காலி எடுமே தவிர நீ வந்து இதுவாக முடியாது, இது மாளிகை பொதுவாக முடியாது அப்படின்னா மாளிகை வராது சரிங்களா அப்படின்னுவாங்க. ஆனா அப்படி கிடையாது சரிங்களா. நீங்க கருணை காட்ட காட்ட மாளிகை எனக்கு அந்த நல்ல ஆனந்தமா தான் இருக்கு. எப்படி தெரியுமா, இப்ப வந்து நம்ம கடவுள் சொல்றதை நம்ம கேட்டாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆனந்தம் வந்துருது. அதனாலதான் ஏன்னா எல்லா உயிரும் இன்பம் வருது இல்ல, எல்லாம் ஆனந்தமா இருக்கு தானே, நம்மளுக்கும் ஆனந்தம் வரும் தானே. அதனாலதான் இவர் வந்து அந்த வார்த்தையை சேர்க்கிறார், விலங்கு சிச்சபை நடுவில். அதான் சரிங்களா, கரெக்டான எல்லாமே விளங்கும். அதெல்லாம் ஊனம் இது கிடையாது. சிச்சபைன்றது எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்க ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் இருக்குது. அது வந்து செத்து போனது கிடையாது, சித்தா ஆடக்கூடிய அந்த சிச்சபை நடுவில் அதோட சென்டர் தான் வந்து இது இருக்கும்ல ஆனந்த வண்ண நடை. அப்போ நம்மளுக்கு அண்ணன் நடை நம்மளுக்கு காட்டிட்டு இருக்கோம், அண்ணன்பாடியில இருந்து அந்த லெவல்ஸ் கூட்டு ஆனந்த வண்ண நடை வந்து உங்களுக்கு ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வள்ளல் உங்களோட இதுல வந்து சேர்த்துக்கிட்டாருன்னு அர்த்தம். வள்ளலோட தன்மை வீகனிசம் ஒண்ணு, அந்த இது அடுத்த சிற்சபை உங்களுக்கு அந்த வெற்ற அம்பலத்தை வந்து சிற்று இதுவா மாற்றக்கூடிய தன்மை வருது இல்ல, நீர்த்தன்மை பொருந்தி உங்களுக்கு என்ன பண்ணும், வேறு வந்து காவேரி இதுல நதியில அப்படி நம்ம பாட்டு இருக்கோம்ல, நம்ம
மரமா இருந்தா வேருக்கு யோகம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம வேறு எப்படி இருந்தா நச்சு மரம் இது அந்த கனியை வந்து குடையின் கீழ இருந்தா நம்மளுக்கு அது ஆமா நம்ம கனியோட இதுவே மாத்தி விட்டுரும். நம்ம எல்லாரும் வந்து நம்மளோட பொருட்களை வந்து நல்ல பிரபலம் ஆயிடும். யார் வேணா நம்ம பொருளுக்கு வந்து சரி வாங்கிடுவாங்க. நம்ம கிட்ட இருந்து எல்லாமே வந்து என்ன பண்ணும், அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகி அவங்களுக்கு கிளாரா இது அவங்க நல்ல இன்னும் இது மேல லெவலுக்கு ஏற்றிடுவாங்க. தெரியுங்களா? அதனாலதான் கடவுள் வந்து சரி அவங்களுக்கு ஃப்ரீயாவே இது கொடு, பரவாயில்ல, அவங்க எழுத்துக்கள் வந்து எழுத தடுமாறுறாங்களா, அப்போ கிளாஸ்ல ஒழுங்கா படிக்காம போயிட்டாங்களா, ஏதோ உனக்கு பரவாயில்ல விடு, எங்க வந்து தேவையோ அங்க ஒழுங்கா அவங்களை காட்டி அவங்க இதை வந்து நீங்க கூட்டி விட்டுரு அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க தான் வள்ளலத்தை தெரிஞ்சுப்பாங்க. அப்போ நம்ம வந்து வண்ணங்கள் நம்ம வீணா போயிருப்போம், இருளில் மாட்டிட்டு தெரிஞ்சிருப்போம், ஆனா இவங்க இந்த வண்ணனோட இட்டு அந்த வள்ளல் தூக்கி விட்டாரு அப்படின்னு அவங்க தெரிஞ்சு துள்ளல் எல்லாம் மாத்திப்பாங்க. தெரியுங்களா? மாறாத சன்மார்க்க நிலை நீதி தெரியுங்களா? மாறாத சன்மார்க்கம் வந்து நேற்று ஒன்று பேசிக்கிட்டு இன்னைக்கு நேற்று வந்து கொலை பண்ணாத இன்னைக்கு கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லாது. இன்னைக்கு கொலை பண்ணாத நாளை கொலை அப்படிலாம் கிடையாது. என்னைக்கும் நீ வந்து என்ன பண்ணும், கரெக்டா தன்மை மாறாம சன்மார்க்க நிலை. ஆமா, ஏன்னா அது காலம் கணிஞ்சு வந்துட்ட போது அது நிலையா இருக்கிறத தான் வந்து கொடுக்கணும். அந்த நிலையா இருக்கிறத தான் அனுபவிக்கணும். ஆமா, சாப்பிட்டுக்கிட்டு அவங்கள கழிச்சிட்டு இருக்க கூடாது. நம்மள மாதிரியே இருக்கவங்கள கண்ணு காது மூக்கெல்லாம் அவங்கள உடச்சி வெடிச்சு அவங்கள சமைச்சு அரைச்சு கழிச்சு. ஏன்னா இப்போ ஆக்சுவலா பார்க்க போனா எல்லாமே விஞ்ஞான மயத்துல எல்லாம் இது வந்துருச்சு, என்ன இயந்திரமா வந்துருச்சு. அப்போ இயந்திரமாக வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் போது சும்மா இந்த எல்லாத்தையும் வந்து நம்ம சாகடிச்சுக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கலாமா? அந்த அளவுக்கு நல்லா புரியுது உங்களுக்கு. அதனாலதான் மாறாத சன்மார்க்க நிலை நீதியே, அந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு வந்த நீதியே, எல்லாம் வல்ல நடராஜபதியே, இவர்கிட்ட தான் வந்து எல்லாமே வந்து கடவுள் வந்து ஃபீல் ஆயிருக்கு. மற்ற எல்லாமே வந்து அவங்க கருணை இல்லாத அந்த மாறிட்டாங்கன்னா போயிடும்ல எல்லாமே. கருணை மெயினாக எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க உள் வாங்கிக்கணும். அந்த சரிங்களா? ஒரு சைடில் வந்து அனிமல்ஸ் கூட வந்து கருணை காட்டி அதனால தடவி நம்ம தயையோட இருந்தால் தான் கடவுளுடைய கருணை நம்ம பெற முடியுது, அதோடைய ஆழத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு சைடில் வந்து நம்மள அவங்களுக்கு அந்த பீயிங்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய மரியாதை தர மாதிரி இருக்கு, மரியாதை கொடுத்து அடுத்தது வந்து அவங்க டாய்லெட்டில் போயிட்டு அவங்களை கரெக்ட் பண்ணணும். அது எந்த அளவுக்கு நம்ம அறியாமையில எப்படி கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு செயலையும், அதெல்லாம் செய்கிறத வந்து சரி பண்ணிக்கணும். அதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுப்பாருன்னு அந்த பவர் கொடுத்து எல்லாரும் தவறு நீக்குவாருன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதை நினச்சி திருச்சிட்டு